ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போலில் கேட்டிருந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் கொடுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சில சும்மா உட்காந்துருக்கும் போதாக இருக்கட்டும், நைட்டு ஸ்லீப்புக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ நிறைய எக்கச்சக்கமான தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அப்படி மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓடுற தாட்ஸ் நல்ல தாட்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நோ தான். பிகாஸ் அந்த ரூமினேட்டிங் தாட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ரூமினேட்டிங் என்னென்னா ஒரு சேட் அண்ட் டார்க் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம அந்த தாட்ஸ்லாம் நம்மளை எப்படி ஒரு ஃபீலிங்குள்ளே தள்ளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா. அதாவது இந்த தாட்ஸ் வரனால உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா, இல்லை கில்ட்டியாக இருக்கா, இல்லை நர்வஸாக இருக்கா, என்ன மாதிரி ஃபீலிங் அந்த தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை பொறுத்து நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த தாட்டை விட்டு வேறு ஏதாவது பை பண்ணுறம்போது இது பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலைகளில் நீங்கள் பண்ணலாம். ஒரு புது ஹாபியை க்ரியேட் பண்ணலாம். பெயிண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் கொஞ்சம் சைடாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நல்லா டீப் பிரெத் எடுக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இது ஒரு சொல்யூஷனாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எஸ், அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஒர்க்கும் ஆகும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டர் எக்ஸசைஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் உட்காந்து உங்கள் நெக்கையும் ஷோல்டர்ஸையும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டை நம்ம ஹார்ட் மேலேயும் இன்னொரு ஹேண்டை பெல்லி மேலேயும் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது என்னென்னா நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா உங்கள் செஸ்ட்டும் பெல்லியும் எப்படி மூவ் ஆகுது அந்த ப்ரீத்திங் அப்பங்கிறத நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாளும் 3 டைம் 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் அந்த ஓவர் திங்கிங் குறைக்க முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் திங்கிங் நடக்கிற சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் பண்ணலாம். ஸோ அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னா மெடிடேட் பண்ணுறது. ஸோ மெடிடேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு காம்னஸை க்ரியேட் பண்ணுற விஷயம் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு சொல்யூஷனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நல்லா மெடிடேட் பண்ணும்போது தாட்ஸ் வருதுன்னா எப்படியாவது அந்த தாட்ஸ் நல்லா எப்படி சொல்கிறது, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி நல்லா காமாக எந்த தாட்ஸுமே உங்கள் மண்டைக்குள்ளே ஓடாத மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் தாட்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு காம்னஸ் உங்கள் மைண்டில் கிடைக்கும். ஸோ அடுத்து நாலாவது விஷயம் என்னென்னா மற்றவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ என்னடா அது ஓவர் திங்கிங்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூமினேட்டிங் சேட் டார்க் தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களாக பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே போய்ட்டு இன்செட் ஆகும். மைண்டும் பார்த்திங்கன்னா வாண்டடாக அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் மறைச்ச விஷயங்கள், நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண விஷயங்கள், நீங்கள் ஒரு மாதிரி வருத்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துல தோண்டி விட்டுட்டு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ரொம்ப இதை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல தாட்ஸ், அதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் யாராவது வயசானவங்களுக்கு அந்த மூட்டை தூக்கி கொடுக்குறது, அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் குறையும். இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வச்சு தான் நீங்கள் மறைக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது. இது என்ன ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி நம்ம தாட்ஸில் வரும்போது ஒரு ஜெர்க்கார தாட்ஸு, அதே மாதிரி ஒரு ஃபியர், ஆங்கர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு எமோஷன்ஸ்லாம் வர ஒரு தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்ஸில் வரும், அதாவது ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங்கில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆன்ஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறதுனா நம்மளோட தாட்ஸோட ரெக்கார்டை பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக்கில் எழுதிட்டே வரணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா எழுதிட்டே நம்ம பிரேக் டவுன் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா முதல்ல நோட் புக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருது அண்ட் அந்த தாட்ஸில் வர உங்களோட மூட் என்ன, அந்த தாட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் மூடு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இது பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அதாவது ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முதல் தாட் வந்து எது வருது, அதாவது எந்த மாதிரி தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வருதுங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் அது மாதிரிலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எழுதுனதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் அந்த தாட்ஸ் வருதுங்கிறதையும் அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி வந்து அந்த தாட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிது, நீங்கள் அதுக்கிட்ட வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயிலாக உங்கள் நோட்டில் எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாட்டுக்கு, அதாவது நீங்கள் நினைக்கிற ஒரிஜினல் தாட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாட் கண்டுபிடிங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தாட்டை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து என் மேக்ஸிமமாக நான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையிங் தாட்ஸை நீங்கள் வந்து வச்சு போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து நம்ம சக்ஸஸாக அக்னாலேஜ் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்னென்னா வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நெகட்டிவான தாட்ஸு, சேட் தாட்ஸ், டார்க் தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நீங்கள் வந்து சாதித்த தாட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நோட் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு 5 திங்ஸ் இந்த வாரத்தில் வந்து நான் பண்ண ஒரு விஷயங்கள் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது சக்ஸஸ் பண்ண விஷயங்கள் அண்ட் அதுக்குள்ளே என்ன ரோல் நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கிறத ஒரு நோட் புக்கில் வந்து எழுதுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸும் எழுதலாம். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த காரை க்ளீன் பண்ணுவேன், அந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயங்களை கூட நீங்கள் அதில் நோட் டவுன் பண்ணலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம இந்த வாரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட உங்களோட பேட் தாட்ஸை வந்து வெளியே ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நீங்கள் புஷ் பேக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபில் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது. ஸோ இது என்னடா புதுசாக இருக்குது, ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னா புரியல அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து ஒரு 3 இது சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், உங்களோட ஐடியாஸ் தான். இதில் வந்து நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டீங்க, அதாவது டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, மொபைல் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரேடியாக டிவியை பாருங்கள். அதாவது சிம்பிளாக அந்த மாதிரி தாட்ஸ் வரதுக்கான காரணம் என்ன, எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து 3 தாட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே ரேசிங் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை ஒரு டைமில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இந்த தாட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டுமே அடுத்ததெல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து நல்லா பார்த்து சாப்பிட்ணும். அது வந்து எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்ணும். அதாவது உங்களோட ஃபேவரட் மீல் நல்லா அதை ருசிச்சு ஒரு பைட்டில் இருக்க டேஸ்ட்டு அப்பா சூப்பராக பண்ணியிருக்காங்களே, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரசித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபுட்டில் தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா ரேசிங் தாட்ஸ் வராது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டு இருக்கும், சாப்பிடும்போது இந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னது எதனால் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து வருது மெயினானு பார்த்திங்கன்னாவே உங்களோட கான்சன்ட்ரேஷன் அங்கே இல்லைங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூலில் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வீட்டில் படம் பார்த்துட்டு இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிருப்பாங்க, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து நிறையா வந்துட்டு இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இல்லைங்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாட்ஸ் வந்து சுத்தமாக வரவே வராது. நான் வந்து அடித்து சொல்லுவேன். பிகாஸ் நானுமே இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ட் மூணாவது என்னென்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லை ஃபியூ ஹவர்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ½ hour இல்லை 1 hour வந்து நம்ம பிளாக்கை சுற்றி நடக்கிறது, வெளில போய்ட்டு, இல்லை நீங்கள் தனி வீடாக இருந்தீங்கன்னா ரோட்டில் நடக்கிறது, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த பிளாக் இருக்கும் அந்த மாதிரி வந்து சும்மா நடக்கலாம். அண்ட் நீங்கள் டாகு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி நீங்களுமே அங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எதுவுமே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடாமல் அந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ் ஏரை வாங்கிட்டு அந்த நேச்சரோட ஸ்மெல் அந்த எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தாட்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே வராது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 3 ஐடியாஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரவே வராது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து உங்களோட வியூ பாயிண்ட்ஸை மாற்றுறது. நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து தாட்ஸை வந்து அமைதிப்படுத்தணும் தான் நம்ம இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அதுக்கு தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக பார்க்குற பெர்ஸ்பெக்டிவோட சில டைம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த தாட்ஸை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அது மேலே மேபி பாசிட்டிவாக மாறலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஒரு வேர்ல்டு நீங்கள் பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அந்த வேர்ல்டு ஓட்டி பார்ப்பீங்க.
மோசமான உலகண்டாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்ததா கொடுமைகள் அதை வச்சு தான் நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னா வாவ் இந்த மாதிரி உலகம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப ரொம்ப நான் பிளெஸ்டு இந்த மாதிரிலாம் வந்து நினைப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த வேர்ல்டை பார்க்க போகிறீங்க. அண்ட் எல்லா விஷயங்களுமே அப்படி தான். ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கு அவனுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். ஒரு ஆளுக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது, அதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ அது என்ன எவ்வளோ வேலிட் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிருக்கீங்க. அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஐயோ ஆக்சிடென்ட்டாக போகுது, அந்த மாதிரி ஏதாவது உங்கள் தாட்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னா வந்து அதை 100 பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கணுமா, அதுக்கு என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ப்ரோக்கன் பிரிட்ஜில் போய்ட்டு நீங்கள் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் போவீங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது இல்லை. நீங்களாக ஒரு பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரிலாம் நம்பணும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் உங்கள் மைண்ட் ஏதாவது சென்ஸ் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் தாட்ஸ் வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் மாறும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம அந்த தாட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரே தாட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அது மேலே எதுவும் சர்டன் ஆக்ஷன் எடுக்கலாங்கிறதுனால தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட எனிமியை பற்றி வந்து உங்களால் திங்க் பண்ணாமே இருக்க முடியல. ஸோ அப்படி திங்க் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, உங்கள் டேவை தான் நீங்கள் ரூயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸே அதை பற்றி பெட்டர் சாய்ஸஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து யாராவது ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு கோஸ்ட் ட்ரீம் வருது, இல்லை கோஸ்ட் தாட்ஸ் வந்து உங்கள் கண் முன்னாடி வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டுக்காமல் உங்களோட கோல்ஸ் அண்ட் உங்களோட டெய்லி சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஐடியான்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி வந்து உங்களோட இதுக்கு போகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. முன்னாடி இருக்க தாட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, முன்னாடி இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து ஒரு முன்னாடி பாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இது ஏன்டா பண்ணோம், இது பண்ணனால தான் நான் எப்படி இருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு புவர் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டேன், தெரியாமல் நான் பெரிய ஆளாக போகிறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டேன், அது என்ன புவர் சுச்சுவேஷனில் தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அண்ட் நீங்கள் அசிங்கப்பட்ட விஷயங்கள், ஒரு மாதிரி அவமானப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் அதை எப்படியுமே மாற்ற முடியாது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப டவுன் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து மறுபடியும் செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்லாம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த தாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து போல்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும். உண்மையாக போல்டாக நான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து போல்டாக உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எமோஷன்ஸ் வந்து இது பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸ்லாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ட்ரூவா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ட்ரூவாக இல்லாத ஒரு எமோஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு வருத்தப்பட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் அந்த டைமில் ஃபீல் பண்ணாதான் இந்த டைமும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் எமோஷன்ஸை வச்சு போல்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணுறது. சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோலை விட்டு தான் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங் ரொம்ப ரொம்ப எக்ஸீடாக போயிடுச்சுன்னா சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க பாஸ்ட்டில், அது வந்து உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, நான் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் ஃப்ராங்காக. ஓகே அது வந்து நான் பண்ணது மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களால் அந்த தாட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியுதோ இல்லையோ உங்களால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதை வந்து ஓப்பனாக நம்ம யார்கிட்டயோ சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த டென்ஷன் எதுவுமே இருக்காது, அந்த கில்ட்டினஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனாக நீங்கள் வந்து ஃபியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து லாஸ்ட் விஷயம் என்னென்னா வந்து யாரோட ஹெல்ப் கேட்குறது நம்மளுக்கு தப்பே கிடையாது. இதெல்லாமும் தாண்டி உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் தாட்ஸ் வந்து அதிகமாக ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு குவாலிஃபைட் தெரபிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டே டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருதா இல்லை நைட் டைமில் வருதாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இதை தவிர வந்து சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி வந்து உங்கள் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாமும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், பை லெட்ஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.